ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து அழகான ஒரு ட்ரேசிங் முடிச்சு வச்சுருக்கேன். இது எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இதில் எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொட்ராக்டர் எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய 23 சைஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆல்ரெடி மார்க் கொடுத்துருப்பாங்க. சென்டர் மார்க்கு 4 சைடுமே கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைட் சென்டர் டு ரைட் சைட் சென்டர் வரைக்கும் ஒரு ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவும் வரைஞ்சிட்டு வரப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்கேலப் டிசைன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதோடைய சென்டர்லாம் ஒரு சின்ன டாட் போட்டுக்கிறேன். ஸ்கேலப் டிசைனை வந்து டபுளாக டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்காக சென்டரில் வந்து ஒரு மார்க் வச்சுக்கிட்டு வரேன். எல்லா ஸ்கேலப்போட சென்டர்லையும் இதே மாதிரி கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேலப்போட ஜாயினிங் பாயிண்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டபுள் சைடுமே ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேலப்போட கார்னரில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் போடுறேன். ஃபஸ்ட்டு 2 பெட்டல்ஸ், அதே சேம் 2 பெட்டல்ஸ் செகண்ட் ஸ்டெப், ரெண்டுக்கு சென்டரில் வந்து ஒரு பெட்டல், இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் இருக்கிற ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டேன். நெக்லைன் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்கேலப் டிசைனுமே வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்கேலப் டிசைனுக்கு வந்து நம்ம சிங்கிள் லைன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதோட கார்னர் வந்து ஷார்ப்பாக வர்றதுக்காக ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எகெயின் லைன்லேயே ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஸ்கேலப் டிசைனையும் நம்ம வந்து செரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்கேலப் டிசைனுடைய எட்ஜில் வந்து 3 mm கோல்டன் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 4 × 2 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீடோடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். பீடுடைய சென்டர் ஒட்டியே நீடியில் வந்து மேலே எடுத்துக்கலாம். ஸ்கேலப்புடைய சென்டரில் ஆல்ரெடி ஒரு மார்க் வச்சுருக்கோம். அதோட கார்னரில் சீக்வன்ஸை வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இதே மாதிரியே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி 2 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரியே ஆப்போசிட்லேயும் வந்து சேம் ப்ராசஸ்லேயே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்லைன் ஃபுல்லாக வரக்கூடிய லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாத்தையும் நம்ம வந்து சீக்வன்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச் அளவு சைஸில் வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பீடை ஒட்டியே வந்து நான் நீடில் மேலே எடுத்துக்கிட்டு ஜர்தோசி லோட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். பீடு ஒட்டி நீடில் மேலே எடுத்துக்கிட்டோம், ஜர்தோசி லோட் பண்ணிட்டோம். சேம் இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு பெட்டல் கிடச்சிரும். அதை வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இதோடைய சென்டர்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒட்டியே நீடில் மேலே எடுக்கிறோம், ஜர்தோசி இன்சர்ட் பண்ணுறோம். சேம் இடத்துல பஞ்ச் பண்ணி ஒரு பெட்டல் கிடைக்கும். பெட்டல் வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பெட்டல்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு 5th பெட்டல் மட்டும் வந்து நம்மளுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இது ரெண்டுக்கு இடையில சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு ஒர்க் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும். நீடில் கீழே இழுக்கிறப்ப ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, ஜர்தோசியோட ஷேப்பே மாறிடும். லிமிட்டாக தான் இழுக்கணும். ரெண்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இடையில் வந்து ஒரு பஞ்ச் பீடு ஒரு சுகர் பீடு ரெண்டோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சர்க்கிள் டிசைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு நெக்லைன் வந்து ரெடி ஆயிரும்.
ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கலாம். அதில் வந்து சீக்வென்ஸ், நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லோட் பண்ணிக்கலாம். எகெயின் த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தாக இழுத்துக்கிட்டு அந்த சேம் சீக்வென்ஸ்குள்ளேயே நீடில் விட்டு செகண்ட் லூப் எடுக்கலாம். அப்படியே எண்ட் நட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிசைன் ஃபுல்லாகவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யாழ் உலகம் சேனலில் வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய 6 டிசைன்ஸ் எல்லாமே ட்ரேசிங் வீடியோவோட அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.